ஹலோ வெல்கம். திஸ் இஸ் கப் லேர்னிங். இப்போ பார்க்க போறது ஃபயர் எஃபெக்ட் பார்க்க போறோம். ஸோ ஃபயர்ன்ற எஃபெக்ட்ன்றது ஒரு டெக்ஸ்ட்ல வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்ட வந்து நம்ம கலரிங் பண்ணி ஃபயர் மாரி கொண்டு வரலாம். பட் ஒரிஜினலா ஃபயரா இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த கான்செப்ட்ட படி நம்ம Photoshopல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல Photoshop ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் ஃபைல்ல போயிட்டு நியூன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு ஓகே குடுங்க. ஸோ ஓப்பன் பண்ண பிறகு வந்து ஸோ இந்த நியூ பிளாங்க் பேஜ வந்து நம்ம ஃபுல் பிளாக் கலரா மாத்தணும். ஸோ அப்பதான் நல்லா நல்லா நம்மளுக்கு அந்த என்ன சொல்றது? அந்த எஃபெக்ட் வந்து சூப்பரா தெரியும். ஸோ அதுக்காண்டி இத ஃபுல்லா வந்து நம்ம பெயிண்ட் பண்ணலாம். பட் அந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நான் டக்குனு ஒரே இதுல வந்து முடிக்க போறேன். ஸோ எடிட்ன்ற ஆப்ஷன்ல போயிட்டு ஃபில் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு நெறைய விதமான குடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பிளாக்ன்றத தொட்டுக்கலாம். ஓகே குடுத்தீங்கன்னா பிளாக் ஆயிரும். அவ்வளதான். அடுத்து வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ண போறோம். டெக்ஸ்ட் பண்றதுக்கு அந்த டெக்ஸ்ட் இதுக்கு வந்து எந்த கலர்ல இருந்தா சூப்பரா ஆகும்? ஒயிட்டா இருந்தா தான் கண்டிப்பா சூட்டே ஆகும். ஸோ ஒயிட் கலர் நான் மாத்தி வச்சுட்டேன் ஏற்கனவே. ஸோ நீங்க மாத்தி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் குடுத்துட்டு, நம்ம ஏதாச்சும் டைப் பண்ணலாம். நான் டெக்ஸ்ட்னே டைப் பண்றேன். ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண போறோம். ஸோ ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஃபில்டர்ல போயிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க இப்போ ஓப்பன் பண்றப்ப இந்த இது மெனு பார்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகலன்னா, அதுக்கு என்ன காரணம்னா, இங்க சைட்ல வந்து ஒரு டிக் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸ்டைலிஷ்ல போயிட்டு, ஸோ அதில விண்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தொட்டீங்கன்னா, அது வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து ஓகே குடுத்தாலே போதும் ஜஸ்ட்டு. ஸோ அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இத ரொட்டேட் பண்ண போறோம். ஸோ எடிட்ல போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, அண்ட் ரொட்டேட் டைப் ஆன 3 டைப் வரும். அதில நடுவுல இருக்க அண்ட் கிளாக் வைஸ் ரொட்டேட் டைப் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதாகும். ஸோ அதுக்கப்புறம் எடிட்ல போயிட்டு ஃபில்டர்ல போயிட்டு திரும்பியும் விண்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, அது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டைலிஷ்ல போய் எடுத்தோம். ஸோ நம்மளுக்கு ஓகேன்ற ஒரு ஆப்ஷன் கேட்டுச்சு பாருங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபில்டர்ல ஓப்பன் ஆன இருக்கதுக்கு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்டதுக்காண்டி தான் அதில குடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு எடுத்தோனே இப்ப மேல வந்துரும். ஸோ திரும்பியும் விண்டுன்ற ஆப்ஷன குடுத்தீங்கன்னா, திரும்பியும் கொஞ்சம் ஆம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ திரும்பியும் வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு திரும்பி ரொட்டேட் பண்ண போறோம். ஸோ ரொட்டேட் ஆயிடுச்சு. திரும்பியும் ஃபில்டர்ல போயிட்டு விண்டுன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கலாம். திரும்பி எடிட்ல போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட்ன்றத திரும்பி ரிப்பீட்டடா பண்ணிட்டு, ஃபில்டர்ல போயிட்டு விண்டுன்ற ஆப்ஷன் குடுத்துரலாம். அண்ட் தென் இதுக்கு மேல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ எனக்கு ஓகே போதுன்றதுக்காக நான் அப்படியே விட்டுட்டேன். ரொட்டேட் மட்டும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, ஃபில்டர்ல போயிட்டு அண்ட் டிசார்ட்ல போயிட்டு அண்ட் ரிப்பிள்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ நம்ம ரிப்பிள் எஃபெக்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரிப்பிள் எஃபெக்ட்ன்றது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதாகுறதுக்கு, அந்த கோடு அந்த ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறத வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மெர்ஜ் பண்றதுக்கும், அந்த சைஸ வந்து இன்கிரீஸ் ஆகி கொஞ்சம் வளைவா வரதுக்காண்டி தான் இந்த ரிப்பிள். ஸோ நம்மளுக்கு வந்து ஓகே குடுத்துடலாம். எனக்கு இதே போதும். ஸோ ஓகே குடுத்தீங்கன்னா, அது கொஞ்சம் பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து இதுக்குள்ள. ஸோ அதுக்கப்புறம் இத கலரிங் பண்ண போறோம். இமேஜ்ன்ற இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜ தொட்டுட்டு அண்ட் மோடுன்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, கிரே ஸ்கேல்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. தென் ஃபிளான்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபிளான்ட் தொட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரும்பி இமேஜ்ல போயிட்டு அண்ட் மோடுன்னு இருக்கும். ஸோ அதில வந்து சின்டெக்ஸ்ட் கலர்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. எதுக்கு ரிப்பீட்டடா நம்ம இமேஜ்லயே போறோம்னா, நம்ம ஒரு இத தொட ஸோ அடுத்தது வந்து அதோட சப் பார் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து இந்த கலர் டேபிள்ன்றது நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணல டிஃபால்ட்டா. ஸோ இந்த சின்டாக்ஸ் கலர் அந்த கிரே ஸ்கேல் அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ண பிறகு தான் இந்த கலர் டேபிள் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ, அந்த கலர் டேபிள கிளிக் பண்ணிக்கலாம். இங்க டேபிள்ல வந்து வேரியஸ் கலர்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுல வந்து பிளாக் பாடின்னு இருக்கும். ஸோ, அந்த பிளாக் பாடிய கிளிக் பண்ணீங்கன்னா, அதிலேயே உங்களுக்கு தெரியும் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ, இது ஓகே குடுத்தா போதும் ஜஸ்ட்டு. அவ்வளதான் ஃபயர் எஃபெக்ட் முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். நீங்க பொறுமையா அத பண்ணீங்கன்னா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ, வெறும் இந்த இந்த ஒன் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்ல. நம்ம நிறைய விதமான கிராபிக்ஸ் இத வந்து யூஸ் பண்றப்ப ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.